உங்கள் வீட்டில் நைட்டு வாங்கின புரோட்டா மீதி ஆயிடுச்சு, அப்போ தூக்கி போடுறீங்களா? இனிமேட்டு அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. இப்போ நான் இந்த பால் புரோட்டா செஞ்சுருக்க மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்தி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுட்டு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பால் பாயில் ஆகும்போது கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் உங்ககிட்ட டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். பால் கொதிச்சதுமே எப்பயுமே ஆஃப் பண்ணாதீங்க, அது ஓவர்ஃப்ளோ ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் எப்பயுமே கொஞ்ச நேரம் பாயில் பண்ணுங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். சுகர் குவான்டிட்டி பற்றி டவுட் வரும், அந்த அளவு தான் பெஸ்ட்டு. உங்கள் ஃபேமிலி ரெகுலராக சாப்பிட்றது போல் போட்டுக்கோங்க. ஸ்வீட் லவர்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக போடலாம். சுகர் அவாய்ட் பண்ண விரும்பினா நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். பால் பாயில் ஆகும்போது நம்ம டேஸ்ட்டுக்கு எத்தனை ஸ்பூன் சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நானும் இப்போவே 3 to 4 ஸ்பூன் போட்டுட்டேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சுகர் கரையும் போது கொஞ்சம் நைஸ் அரோமா வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணுங்கள். இதுதான் ஃபைனலாக பாலோட பேஸு. இப்போவே பால் சைடில் சூடு ஆறிட்டு இருக்கப்ப நம்ம பரோட்டா ரெடி பண்ணலாம். நார்மல் ஷாப்பில் கிடைக்கிற பரோட்டா தான் நம்ம இப்போ போட போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ஹோம்மேட் பரோட்டா கூட இதுக்கு வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரெண்டுலேயுமே டேஸ்ட்டு செமையாக தான் இருக்கும். பரோட்டா பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போடுங்க. ரொம்ப சின்ன பீஸாகவும் வேணாம், ரொம்ப பெரிய பீஸாகவும் வேணாம். நார்மல் மீடியம் சைஸில் பிரேக் பண்ணால் நல்லா சோக் ஆகும். இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் கிட்ஸுக்கு பரோட்டா மட்டும் போர் அடிச்சிச்சுன்னா இது மாதிரி ஸ்வீட் வெர்ஷன் கொடுத்தா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. கரெக்டாக ட்ரிக் பண்ணிட்டு ஹெல்த்தியாக கொடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ண பரோட்டா பீசஸ் மேலே ஸ்லோவாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாலை ஊற்றலாம். ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும் பால், அப்போ தான் பரோட்டா நல்லா ஊறும். பால் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பூனில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்போ பரோட்டா ஃபுல்லாகவே மேஷ் ஆயிரும். கொஞ்சமாச்சும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். வேணும்னா பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ மாதிரி கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கூட போடுங்க, அப்போ தான் அரோமாவோட சூப்பராக ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பால் பரோட்டாவில் நல்லா ஊறுற மாதிரி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதான் ஹைலைட்டு ஸ்டெப்பு இந்த பரோட்டாவோட. பாலோட ஸ்வீட்னஸ் நல்லா அதில் அப்சர்வ் ஆகணும். நம்ம கூட சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு கலெக்ஷன் ஆகும். கொஞ்சம் பொறுமை வேணும், 30 நிமிஷம் ஆகும். பட் அதனால் டேஸ்ட் டபுள் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பரோட்டா மீதியாச்சு ரெடி. நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன். வாவ், சூப்பராக இருக்குது. சாஃப்டாக மில்கோட ஸ்வீட்னஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் டெசர்ட் மாதிரியே இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம ஐடியா. உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்தா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க. ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.